உங்க எல்லாருக்கும் இந்தியா WCL சாம்பியன்ஸ் ஆனது தெரியும். ஆனா எப்படி ஆனாங்கன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் WCLனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ். இந்த டோர்னமெண்ட் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இதை கண்டக்ட் பண்ணது இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது யுவராஜ் சிங்க்கு தெரிய வருது. யுவராஜ் சிங்க்கு பொதுவாகவே எந்த டோர்னமெண்டா இருந்தாலும் ஜெயிச்சு மட்டும்தான் பழக்கம். எல்லா வகையான டிராஃபியும் ஜெயிச்ச ஒரே பிளேயர்னா அது யுவராஜ் சிங் மட்டும்தான். ஜெயிக்கணுன்ற வெறி மட்டும் இருந்தா போதாதுன்றது யுவராஜ் சிங்க்கு தெரியும். சோ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அசம்பிள் பண்றாரு. ராபின் உத்தப்பா, இர்ஃபான் பதான், யூசப் பதான், ஹர்பஜன் சிங், சுரேஷ் ரெய்னா, RP சிங், கிட்டத்தட்ட நம்ம 2007 T20 வேர்ல்டு கப் வின்னிங் ஸ்குவாட் மாதிரி இருந்துச்சு. இது என்ன நம்ம தலை தோனி மட்டும் இல்ல இருந்திருந்தா கிரெடிட்ஸ் கோஸ் டு தோனின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு வாரத்துல டீம் அசம்பிள் பண்ணி கப் எடுக்கிற அளவுக்கு ஒரு வித்தக்காரனை எங்கயா தேடுறது? ஒருத்தர் இருக்காரு சார், யுவராஜ் சிங். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் டீமான இங்கிலாண்டோட அவங்கள 165 ரன்னுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை 19 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் ராபின் உத்தப்பா கொடுத்தாங்க. டோன்ட் ஆக்ட் ஹீரோ, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இந்தியாவுக்கு ரெண்டாவது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட. அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியன் டீம் 229 ரன் 5 விக்கெட் இழப்புல எடுக்கிறாங்க. அதை சேஸ் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் டீம் 31 ரன் 1 விக்கெட் 5.3 ஓவர் இருந்தப்போ மழை வந்ததுனால இந்தியா ஜெயிச்சதா அறிவிச்சாங்க 19 ரன் வித்தியாசத்துல. மேன் ஆஃப் தி மேட்ச் 86 ரன் 42 பந்துகளை அடிச்ச குர்ப்ரீத் மான் சிங்க்கு கொடுத்தாங்க. RR vs RCB ஒரு டிஃபிகல்ட் சேஸ் AB டிவிலியர்ஸ் சேஸ் பண்ணி கொடுப்பார்ல, அப்ப நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்தவர் தான் இந்த குர்ப்ரீத் மான் சிங். இந்தியாவுக்கு மூணாவது மேட்ச் பாகிஸ்தானோட. பாகிஸ்தான் இந்தியாவை போட்டு நொறுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். 243 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு. என்னடா வரவன் போறவன் என்ன போட்டு அடிக்கிறீங்கன்ற மாதிரி கம்ரான் அக்மல், ஷார்ஜில் கான், ஷோயிப் மக்சூத் 3 பேருமே ஆஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. இந்தியா பதிலுக்கு 175 ரன் அடிச்சாங்க 9 விக்கெட் இழப்புல. இந்தியாவுக்கு அதிகபட்சமா சுரேஷ் ரெய்னா 52 ரன் அடிச்சாரு. இந்தியா அவங்களோட 4வது மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை சந்திச்சாங்க. 5 விக்கெட் இழப்புக்கு ஆஸ்திரேலியா 199 ரன் அடிச்சிருந்தாங்க. பதிலுக்கு இந்தியா 176 ரன் அடிச்சாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. இந்தியாவுக்கு அதிகபட்சமா யூசுப் பதான் 78 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்தியா அவங்க கடைசி லீக் மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா 8 விக்கெட் இழப்புக்கு 210 ரன்ஸ் அடிச்சாங்க. பதிலுக்கு நம்ம இந்தியன் டீம் 6 விக்கெட் இழப்புக்கு 156 ரன் தான் அடிச்சாங்க. அதிகபட்சமா யூசுப் பதான் 58 ரன் அடிச்சாரு. எப்படியோ நம்ம இந்தியன் டீம் தட்டு தடுமாறி திக்கி திசை மாறி சூச்சு மாறியா செமிஃபைனல்ஸ் வந்தாங்க. சரி, இந்தியா செமிஃபைனல்ஸ் வந்துருச்சேன்னு சந்தோஷமா இருந்தா ஆப்போசிட்ல இருக்கிறது ஆஸ்திரேலியாக்காரங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன இந்தியன் டீம் 6 விக்கெட் இழப்புக்கு 254 ரன் அடிச்சிருந்தாங்க. 4 இந்தியன் பேட்ஸ்மேன் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. இர்ஃபான் பதான், யூசப் பதான், யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பா. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல. 255 இமாலய இலக்கை சேஸ் பண்ண ஆஸ்திரேலியன் டீமால வெறும் 168 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு 7 விக்கெட் இழப்புக்கு. ஆஸ்திரேலியா டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. 5 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க இதுவரை. அவங்களை எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்ற? ஆனா எதிர்த்து ஆடுறது யுவராஜ் சிங்மா. யாருமே எதிர்பாராத வகையில இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்புக்கு 156 ரன் அடிச்சிருந்தாங்க. இதை நம்ம இந்தியன் டீம் 19.1 ஓவர்கள்ல சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. IPL கமெண்ட்ரி அப்ப ஜோக்கரா இருந்த அம்பத்தி ராயுடு WCL ஃபைனல்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சு இன்னைக்கு ஹீரோ ஆயிட்டாருங்க. சாரி மிஸ்டர் ராயுடு, உங்க IPL கமெண்ட்ரியை பார்த்துட்டு நானும் உங்களை ஜோக்கர்னு நினைச்சிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண யூசுப் பதானுக்கு மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் கொடுத்தாங்க. சுத்தி இத்தனை பேர் இருக்காங்கடா. என்ன பண்ற? 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும்தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப்ல தோத்ததுக்கு நாங்க இங்க ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொன்ன யூனஸ் கானுக்கு செருப்படி கொடுத்தாரு யுவராஜ் சிங். நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.